ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு மகளின் வணக்கம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனோ ஆன்மீக பயணங்கள் நாம் போயிருப்போம் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய உத்தரவுப்படி தான் நான் எல்லா ஆன்மீக பயணமும் போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் கோயிலேருந்து இமயமலை யாத்திரை வரலி தெய்வத்தின் உத்தரவுப்படி தான் போயிட்டு இருக்கிறேன். தெய்வத்தின் உத்தரவுன்னா என்ன? நான் ஒரு தியானத்தில் உட்காரும் போதோ, நான் ஒரு பக்தி பண்ணும் போதோ, இல்லை ஒரு அமைதியான நிலையில் நான் உட்காந்துருக்கும் போதோ, ஒரு கோவில், ஒரு நல்ல பிரசித்தப்பட்ட கோயில் என் கர்மலால் வந்து போகும். எப்படி வரும்? ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போதோ, இல்லை எனக்கு முன்னால் யாரோ ஒரு விஷயத்தை பேசும்போதோ, ஒரு கனவுலையோ ஏதோ ஒரு கோயில் வந்து போகும். அந்த வரிசையில் என்னுடைய ஆன்மீக பயணமாக இந்த வாட்டி நான் போகக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் ஒரு 30 நாளுக்கு முன்னாலே என் கண்முன்னால வந்து போச்சு. என்னடா மீண்டும் ஒரு கோயில், நமக்கு இப்போதானே இமயமலை யாத்திரை நம்ம போயிட்டு வந்தோம், மீண்டும் ஒரு கோயில் நம்ம கண்முன்னால வந்து போதே. அப்பன்னா என்னப்பா ஈசன் என்ன எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் எந்த கோயில் இது எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், யாராச்சும் எங்கிட்ட சொல்லும் போது அதை நான் பிறர்கிட்ட கேட்கும் போது ஆகட்டும், ஒரு விஷயம் மீண்டும் நமக்கு ஒரு வாட்ஸ்அப்பாக ஒரு வீடியோ நமக்கு வருது என்னுடைய ஆன்மீக அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போது நம்ம கனவொலி ஆகட்டும், எனக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் வந்த கோயில் இதுதானே மீண்டும் என் கண்ணுக்கு வருது. இது என்ன கோயிலன் நாம் நினச்சி பார்க்கும்போது பழமையான கோயிலா? அப்படி அது என்ன கோயில்? இதோ மகளே வா, இந்த அழகான தருணத்துல இந்த மாட பிறவில நீ பிறந்திருக்கிறியா? இதோ வா எம் கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு வா. அப்பா அது எந்த கோயில்ப்பா? எம் சிவபெருமானே சொல்லப்பா, பகவானே என்னப்பா ஈசனேன்னு சொல்லி நான் கேட்கும்போது என் கண் முன்னால வந்த கோயில் தாங்க திரு உத்தரகோஷ மங்கை மரகத கோயில, மரகத கல்லால சிதைக்கப்பட்டிருக்கிற நடராஜ பகவானை பார்க்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோஷ மங்கை. உத்தரகோஷ மங்கை என்னால இவ்வளவு அற்புதமான பேர் இல்லவா? மரகத நடராஜரை பார்க்க வா மகளே. இதோ வருகிற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 9லேருந்து 10:20 நடக்கக்கூடிய இந்த மகா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ வருண மகளேன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த என்னுடைய எனக்கு வந்த ஆன்மீக தகவலின்படி அப்பன்னா இந்த கோயில் தான் நமக்கு மீண்டும் 20-30 நாள் அப்பன் காமிச்சு கொண்டிருக்காரா? இந்த கோயிலுக்கு தான் வருண மகளேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாரா? இதோ என் தந்தையே நான் வந்து விட்டேன், இதுக்காகத்தான் நான் பிறந்தவள். இந்த மாட பிறவியில பிறந்து என் வேலையெல்லாம் விட்டு சிவ மட்டுமே என் உலகம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெண்மணியை நீ கூப்பிட்டாயா? என் தந்தையே நான் என்ன பாக்கியம் செஞ்சானா? பகவானே இதோ வந்து விட்டேன். மரகத கோவில் அழகான அந்த நடராஜ வடிவில மரகத கோவில் சொல்லி எவ்வளவு சொல்ல வார்த்தைகள் உண்டா? சொல்ல வார்த்தை இல்லைங்க. பகவானே அப்பனீசனே கூப்பிட்டாயா? உத்தரகோஷ மங்கைக்கு நடராஜ பகவானே மரகத சிலையால இருக்கியா? என் அப்பனீசனே இதோ வந்து விட்டேன்னு சொல்லி நானும் என்னுடைய ஆன்மீக பயணமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 1/2 மணி தூரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தாங்க என்னுடைய அப்பன் ஈசனே என் கனவிலே ஆகட்டும், என்னுடைய முன்னுக்கே என்னுடைய தியான நிலையிலே ஆகட்டும் என்னை கூப்பிட்ட கோவில் தாங்க என்னுடைய ஆன்மீக பயணமாக உத்தரகோஷ மங்கைக்கு இந்த பிள்ளை கிளம்ப போகிறேன். உத்தரகோஷ கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் அழகான ஆலயத்தில் உங்களை நானும் சந்திப்பேன் கண்டிப்பாங்க. நீங்களும் இருந்தால் கண்டிப்பாக என் அப்பன் ஈசனை பார்க்க இதோ மகள் வந்து விட்டேன்னு சொல்லி கிளம்ப போகிறேன். இந்த கோயில் உத்தரகோஷ மங்கை கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்க. நம்மளுடைய பிறவி பாவங்கள் குறையணுமா? கண்டிப்பாக நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. பிறவி பாவங்களை நான் குறைக்க வேண்டாமா? நாம் என்ன பாவம் செஞ்சேமா? இந்த மாடல் பிறவியில் பிறந்து, ஆனால் மாடல் பிறவி கிடைக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. அதுலேயும் பாவங்களை செஞ்சுன்னா இந்த மாட பிறவியில் பாவங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பாவங்களை குறைக்கலாம். பழமையான கோவிலுங்க உத்தரகோஷ மங்கை. மரகத கல்லால் செதுக்கப்பட்ட நடராஜ பகவானாக நமக்கு அங்கே காட்சி கொடுக்குறாங்க இல்லைங்களா? உலகத்திலேயே முதல் சிவனாலயம். அப்பனா நாம் இந்த அழகான கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டாமா? இல்லைங்களா? நான் என்னுடைய அயோத்திய கோயில் மகா கும்பாபிஷேகம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியனும், பிறகு மாசாணிம்பிகை ஆலயத்தில் அம்மாவின் கோயில் மகா கும்பாபிஷேகம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சினோ, அதே மாதிரி அதுவிட பல்லாண்டு கோடி சந்தோஷமாக இருக்குங்க. என்னுடைய நடராஜ பகவானை உலகத்திலே முதல் சிவனாலயம்
மரகத கல்லால் செதுக்கப்பட்டு நடராஜ பகவானை பார்க்க உத்தரகோஷ மங்கைக்கு போகக்கூடிய அந்த தருணத்தை இன்னும் நான் கோடான கோடி நன்றியுடன் மகிழ்விக்கிறேன். இந்த கோயிலுக்கு அப்பனே கூப்பிட்டா இந்த கோவில் தான் நான் போகக்கூடிய என்னுடைய எத்தனோ ஆன்மீக பயணத்தில் எத்தனை அப்பர் என்னை கூட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் பிளான் பண்ணி கிடையாதுங்க. ஏதோ ஒரு கோயில் என் கண்மணில் வந்து தான் கடைசியில் நம்ம ஒரு கோயிலேருந்து இமயமலை கோயில் வரலையும் நான் போயிட்டு வந்தாங்க. எத்தனோ கோயில்கள் அப்பன் கூப்பிட்டு தாங்க போயிட்டு இருக்கிறேன். அந்த வருஷம் இந்த கோயிலானது என்னுடைய மரகத சிலை பார்க்க இந்த மகள் சந்தோஷமா உத்தரகோஷ மங்கைக்கு கிளம்பிட்டு இருக்கிற நீங்களும் வாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து நடராஜ பகவானை, மரகத நடராஜர் பகவானை முதல் சிவனாலயத்தை அம்மையப்பனுடன், நந்தி பகவான் சமயத்தை அம்மையப்பனுடன் நம்ம அங்க பார்க்கலாம். பகவானே எல்லாருமே வாங்க. நிச்சயமா இந்த கும்பாபிஷேகத்துக்கு 30 தேவிகளும் 3 தேவர்களையும் சாமியும் எல்லாரும் இயற்கை அந்த பிரபஞ்சமும் ஸ்ரீராமர் வாரத்தில் என் தாய் தந்தை எல்லாரும் வருவாங்க. கண்டிப்பா நீங்களும் வாங்க, கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். மரகத நடராஜர் அந்த தர்ஷனத்தை பார்க்கலாம். உத்தரகோஷ மங்கையில நம்மளுடைய பிறவி பாவங்களை குறைக்கலாம். கண்டிப்பா பாருங்கள். ஓம் நம சிவாய. பகவானே ஹர மகாதேவ சம்போ சங்கர் திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா சந்திப்போம். மரகத நடராஜர் பார்க்க அழகான உத்தரகோஷ மங்கையில் சந்திப்போம். எல்லாருமே நமக்குள்ள சாமி சமயத்தை வாங்க. எல்லாரும் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக சந்திக்கலாம். கோவிலேருந்து மீண்டும் நான் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக காத்திருங்கள். இந்த கும்பாபிஷேக தருணத்தை எல்லாரும் என் வீடியோ மூலியமாக பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். போக முடியலையே சொல்லி வருத்தப்படாதீங்க. முடிஞ்சிருக்கும் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அதை பாடுங்க. நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அதை பாருங்க. பிறவி பாவங்களை குறித்து பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. வார்த்தைகள் தொடர்ந்து எனக்கு அப்பனை பார்க்க போற அவ்வளோ சந்தோஷம். ஓ நம சிவாய. ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். சுவாமி அப்பா பகவானே தந்தையே போற்றி. ஜெய் ஸ்ரீராம. வெற்றிவேல் முருகரே போற்றி. எனக்கு மாபெரும் வெற்றி கொடுப்பார் வெற்றிவேல் முருகர். வெற்றி முனிதான வீரமுனிதானவருக்கு பெருமானே போற்றி. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர் திருச்சிற்றம்பலம். சுவாமி பகவானே எம் குலசாமியே போற்றி. நன்றி. சந்திப்போம் கோயில்ல. நன்றி.